அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துறை அப்படின்றதுனால எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் வந்திருக்கேன். தன்னடக்கமாக அவையடக்கமாக ஆண்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இல்லை, ஆனால் பேசலாம் தான். விருது வாங்குவவர்களுக்கும் விருது அதுக்கு தொடர்ந்து அளித்து அது கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் ஆடாகி வர்றதை பற்றி சூரியநிலா சொன்னார். அது குறித்து என்னுடைய நன்றி, அந்த புரவலர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆண்டான் பணி மாதிரி மகள் அதிகாரம் மாதிரி ஒன்று எழுதிட முடியுமான்றது தான் எங்களோட முயற்சியே. அதனால் தன்னடக்கமாலாம் பேச வேணாம். எனக்கு ஒரு 2 வருடம் முன்பு சூரியநிலா ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டேன். சூரியநிலா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எழுத்துக்களம் விருது அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி எதுவுமே காதில் விழுந்ததில்லை. விருதுன்னு சொன்ன எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. நம்மளும் போய் வம்பிழுத்துருக்கோம், நம்மளும் போய் இதுக்கு நீ தகுதியான்னு கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு ஒரு பயம் நான் சாகிப்புக்கும் பெரியசாமிக்கும் பதட்டத்தோடு ஃபோன் பண்ணேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கான்கால் தான். அப்போ 2 பேருமே சொன்னாங்க, ஏன் இவ்வளோ பதற அப்படின்னு. இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை அப்படின்னு. அதே 2-3 வருஷம் கழித்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், கவிதைக்காரன் இளங்கோ ஃபோன் பண்ணார். அதே பதட்டம் பயத்தோடு ஃபோன் பண்ணார். வேல்கண்ணன் இந்த மாதிரி சூரியநிலா சொல்கிறார், ஏதோ விருதுன்ற பேரில் சொன்னார், அக்செப்ட் பண்ணிக்க. என்ன இல்லை, நான் எதுவும் சொல்லலை, வச்சுட்டேன், இப்போ திருப்பி தான் ஃபோன் பண்ணி சொல்லணும், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த பதட்டம் தான் அது. இப்படி இருந்தது. எனக்கு இளங்கோ முதல் விருதுன்றது எனக்கு தெரியும். அதே போல் பெரியசாமி இப்போ வரைக்கும் எழுத்துக்களம் வாங்கலைன்றதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது நான் பிரிச்சுக்கிட்ட கண்ணையோ தெரியாமல் ஏதோ பேர் போட்டாங்க போலதுன்னு. ஏங்க முன்னாடி வாங்கினது கண்டராதியத்துக்காக வாங்கினாங்க. ஓ ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்து. சிவகுமார் முத்தையா, இலக்கியன், சுஜாதா செல்வராஜ், சோலை மாயவன், நாணர்காடன் மிகச்சிறந்த நண்பன் எனக்கு. ஒரு காலத்தில் இரவில் நானும் அவரும் இந்த இன்பாக்ஸை பற்றிலாம் சர்ச்சை வந்துட்டுருக்கும்போது நானும் அவரும் கவிதையாகவே இப்போ அதை எடுத்தால் கூட ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடியே நான் அவங்ககிட்ட நான்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் நடுவில் எங்கே போனானே தெரியாமல் இருந்து இப்போ திரும்பியும் இந்த மாதிரி எழுத்துக்களம் மூலமாக அந்த எழுத்து மூலமாக அவர் வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அதேபோல் ராஜாலாம் இன்னும் நிறைய கண்டுக்கப்படணும். அல்லது இந்த விருது மூலமாக நான் சொல்லலை, அவனோட படைப்புகள் சார்ந்தே பேசப்பட்டிருக்கணுன்றது என்னுடைய விஷயம். செந்தில் அரசு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சுஜிதா செல்வராஜ் ஒரு சிறுகதை தொகுப்பு மட்டும் இல்லை, 2 கவிதைகள் தொகுப்பும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு கவிதை தொகுப்பு நீண்ட வருடங்கள் கழித்து மிக முயற்சி பண்ணி தான் மறுபடியும் அவங்க கவிதை வழியாக உள்ளே இன்றைக்கி தொடர்ந்து சிறுகதை எழுதி பரவலாக அறியப்படக்கூடிய எழுத்தாளர் அவங்க. இவங்க எல்லாருமே எனக்கு தொடர்ந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட. இதில் இந்த செந்தில் அரசு நண்பர்கிட்டையும் இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். மற்ற எல்லாருக்கிட்டையுமே எல்லாருடைய படைப்பும் படிச்சிருக்கேன். சிவகுமார் முத்தையா குறிப்பாக சொல்லணும்னா அவரோட ஒவ்வொரு சிறுகதையும் இருக்கட்டும், ஒவ்வொரு நாவலும் இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். குறவை மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்து அவர் எழுதும்போது வேறு ஒரு மாஸ்டர் பீஸ் தந்திருக்காரு. அந்த களத்துலேருந்து ஆய்வு பண்ணி அந்த மனிதர்களை வெளியில் கொண்டு வரதில் சிவகுமார் முத்தையா மாதிரி ஒரு முக்கியமான எழுத்தாளரை எழுத்துக்களம் விருது தந்து பாராட்டுறது நான் வரவேற்கின்ற விஷயம். இந்த விருது, இந்த எழுத்துக்களம் விருதுன்றது தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு ஊக்கத்தை நம்ம நண்பர்களுக்கு, நம்ம இலக்கிய ஆளுமைகளுக்கு தருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் இப்போ வரைக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு. கொஞ்சம் எனக்கு தெரிந்த ஒரு அரசியலை பேசலான்னு தான் நினைக்கிறேன். எந்தவித அரசியலாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேச வேண்டியது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி நண்பர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் திமுகவாக இருங்க, அதிமுகவாக இருங்க, இல்லை தான் ஆர்எஸ்எஸ்ஸாக இருங்க, இல்லை தாவேக்காவாக இருங்க, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறது. ஏன்னா திடீர்னு சீசன் ரைட்டர் மாதிரி உள்ளே குதித்து அரசியல் பேசுகிறதும், அல்லது சீசன் முடிஞ்ச பிறகு அரசியல் அப்படியே டக்குன்னு மறைஞ்ச போகிறது, அப்புறம் முன்னாடியே அரசியலோடு பேசிகிட்டு இருக்கிறவங்கள அரசியலில் எழுதுகிறவங்களை கொண்டு அவருக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காலமாக எனக்கு தோணுது. ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு இது உண்டு, இருண்ட காலத்தில் என்ன செய்வார்கள் அப்படின்னு. இருண்ட காலத்தை பற்றி பாட வேண்டும் அப்படின்றது தான். நம்ம இருண்ட காலமோ நிகழ்காலமோ இல்லை கடந்த காலமோ எது குறித்தும் நீங்கள் குறிப்பாக இந்த படைப்பாளர்கள்
தொடர்ந்து அதை பேச வேணும் அல்லது வெளிப்படையாக பேசணுன்றது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன். அது 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 குறித்த வந்து எதிர்வினைகள் வரதான் செய்யும். அது 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 பண்ணாமல் அது வராமல் இருக்காது தான், அல்லது உங்களுக்கு மிரட்டலோ அல்லது வேறு விஷயங்களை வரதான் செய்யும். ஆனால் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்கன்றது தான் என்னுடைய இது உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அந்த நெகிழன் வந்திருக்கான், அவனுக்கெல்லாம் நேரடியாக புரியும்னு நினைக்கிறேன். உமேஷ் கரெக்டாக எல்லா விருது விழாவுக்கும் உமேஷ் வந்துடுவாப்புல. எனக்கு போன தடவை எனக்காக 2 வருஷம் முன்னாடி எனக்காகவே அங்கேருந்து வந்தான். போன வருடமும் பார்த்தேன் நான். இந்த வருடம் வந்ததுக்கு நன்றி. கோகிலன் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஷாவுக்கு நன்றி. இங்கே இருக்கிற எல்லார் பேரும் எனக்கு தெரியும், பேர் சொல்லணும் அதுக்கு டைம் ஆகிடும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் இதுக்கு முன்னாடி விருது வாங்கினவங்கள சூரியநிலா வந்து ஃபார்முலா கூப்பிட்டு வாழ்த்துறை வைக்கிறத விட புதிய ஆட்களை கூட்டிட்டு வந்து வாழ்த்துறை வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான கருத்து இது. சூரியநிலாவுக்கு எதை சொன்னாலும் ஓகே தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவார், இதுக்கும் ஓகே சொல்லுவார்னு நினைக்கிறேன். நன்றி.